ஐயா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறையா, என் தம்பிய விட்டுருங்கய்யா. இன்னும் அடிச்சீங்கன்னா அவன் செத்து போயிடுவாயா. இங்க உட்காந்து ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருந்த ஊக்கி போட்டு மிதிச்சிருவேன். பெரிய மனுஷனை பார்த்து ஜாமீன் கூப்பிடுவா. எழுந்துடி ஓவிய. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும்யா. மாணிக்கம் ஐயா, நெல்ல வைக்க 2 மணி நேரம் ஆகும், போய் பாரியா. இந்த பாரு கண்ணம்மா, இந்த போலீஸ் பொல்லாப்பெல்லாம் எனக்கு வேணாம், என்னை விட்டுடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? என் தம்பி அவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஈர கொலையே நடுங்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு வேண்டியவர் தானே, நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பாரு. நீ ஒண்ணு, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் சொல்றேன், அவன் சட்டப்படி செய்யறத யாரு தட்டாலும் விட மாட்டான். ஏ முத்தம்மா, என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா குனிஞ்சு வேலை பாருங்க. ஓ தம்பியோ ஊரறிய தப்பு பண்ணிட்டான், இதுல நியாயத்துக்கு மாறா பேசி என்னை ஜாமீன் எடுக்க சொல்றீங்க. என் கௌரவம் என்ன இருக்கு சொல்லு. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க சொன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என் தம்பி இருந்தீங்கன்னா நாங்க வாழ்நா பூரா உங்களுக்கு அடிமை இருப்போம். வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிட்டேன். சரி, நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் தம்பியை நான் ஜாமீன் எடுக்கிறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டாங்க, அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி. என்ன சொல்ற? என்னடா பொன்சாமி, எல்லாம் விவரமா சொல்லிட்டல? எல்லாம் சொல்லிட்டேன். நீ லேட்டா வந்தீங்கன்னா 2வது ஆட்டம் பார்க்க வேண்டியதா, போயிட்டு பாத்துக்கோ. ஐயோ, நமக்கெல்லாம் விளம்பரத்துல இருந்து பார்த்தா பிடிக்கும். சரி சரி, நீ போ. கான்ஸ்டபிள், அந்த ஃபைலை வெளியே தள்ளி விடு. என் வேலை ஜாமீன் எடுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இனிமே கேஸ் ஐயா கையில தான் இருக்கு. ஐயாவும் இன்னைக்கு ரைஸ் மில்லுக்கு வரேன்னு இருக்காரு. ரொம்ப நேரம் எங்களை காக்க வச்சிடாத. காக்க வச்சேன்னா உன் தம்பிக்காக நீ 9 வருஷம் காக்க வேண்டியதாயிடும். இதோ தம்பி வந்துட்டான், கூட்டு போ. என்னடா இவ இன்னும் வரல? அவசரப்படாதப்பா, கண்டிப்பா வருவா. எப்பயுமே காத்திருந்து அனுபவிக்கிறது தான் சுகமே. தானமே கொடுக்காம புண்ணியத்தை வாங்கிட்டவனா நீ? என்னடானா தானமும் கொடுத்துட்டு புண்ணியத்துக்காக காத்துட்டு இருக்க சொல்றிய? என்ன நியாயம்? குளிக்கணும் முடிவெடுத்துட்டு
இங்கே உட்காந்துருந்தா எப்படி? ஆத்திலே போய் முழிக்கிட வேண்டியதுதான். Correct. எந்திரி. சுயநலம் இருக்கும்போது அவளை அனுபவிக்கணும். வா. அவளை ஒன்று கண்ணம்மா கண்ணம்மா முன்னாடி போ. என்னம்மா வைக்க முடியல. நாடு கெட்டு போயிருக்கிறா கந்தசாமி. பாதை சரியில்லாதனால தானே வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துருக்குறோம். இந்த பஞ்சாயத்துல என்ன பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் இந்த ஆண்டவங்க தான் வெளிச்சம். யார் நீங்க? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இந்த தம்பிக்கு என்னாச்சு? நீங்க எங்க போகணும்? எங்க போறதுன்னு தெரியல, அதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். கந்தசாமி, இவங்களை வண்டியில ஏத்து. சரிங்க. வணக்கம் என்னாச்சு? என்ன தம்பி ரொம்ப ஓவரா குடிச்சிருக்காரு? நம்மள மாதிரி போல இருக்கு. நிதானமா குடிக்கணும், அப்பதான் நல்லது. என்ன மாதிரி இல்ல என்னாச்சு? மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒழுங்கா குடிக்காம இரு. இவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இந்த கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கு பாரு, அதை சுத்தம் பண்ணி இவங்களை தங்க வை. அப்புறம் இந்த வைத்தியரை வர சொல்லி தம்பி கொஞ்சம் பார்க்க சொல்லு. இப்ப வைத்தியரை வர சொல்றேன், அப்புறம் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நமக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். உன் பொண்ணு அல்லிக்காக பாக்குறேன். இல்ல ஒண்ணு. அட நீங்க என்னங்க அல்லி பேரு சொல்லி இருக்கிற போதைய கெடுத்துட்டீங்க. போங்க. இவன் பேரு பெருமாள். குடிச்சிருக்கான தவிர உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. என்னம்மா அது? இந்த பார், உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஓணும்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க, தெரியுதா? எனக்கு ஒரு 100. 2 பேரும் எனக்கு பின்னால வாங்க.